மீண்டும் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் அம்மாவுக்கும் சபையார் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய நன்றிகள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்பா எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. எந்த மனிதனுடைய வார்த்தையும் கேட்க நாங்கள் இங்கே வரவில்லை. எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் கர்த்தாதி கர்த்தரும் எங்கள் இரட்சகருமாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அப்பா என்னோடு கூட நேரிடையாக நீ பேச வேண்டும் ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்களுக்கு விடையளிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாடுங்க. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்க. அருமையான இந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க. கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். பாஸ்டர் என்ன 11 மணிக்கு முடிக்க சொல்லியிருக்கிறார். 10 minutes இருக்கு, பரவாயில்லையா? எனக்கு ஒன்று நான் முடிப்பேன். பட் கர்த்தர் சொன்னதை நான் சொல்லி தான் ஆகணும். இது கடைசி வாரம். எல்லா இடங்களிலும் இந்த வீக்கை தேங்க்ஸ் கிவிங் வீக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, அனுசரிக்கிறாங்க. நீங்களும் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணி ரொம்ப டயர்டாக தான் இருக்கிறீங்க. சரி, கடைசியாக ஆண்டவர் கொடுக்குற நல்ல அம்மா சொன்ன மாதிரி ஒரு போஸ்டர் சாப்பிட்டு போங்க. ஹல்லேலூயா. நானும் வழக்கமாக ஒரு நன்றி அறிதல் செய்தியை தான் எடுத்தேன். கொலோசியர் 3:25 எடுத்து தியானித்தேன். அது யாரும் படிக்க வேண்டாம். ஆனால் ஆமாம், நன்றி அறிதல் எப்படியெல்லாம் நன்றி யாருக்கெல்லாம் நன்றியாக இருக்கணும்னு ஒரு செய்தி எடுத்தேன். கர்த்தர் சொன்னார், அது நல்ல செய்தி. இந்த ஜனங்களுக்கு நான் 2 காரியத்தை செய்ய போகிறேன். இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆமாம், பழைய பால் தான் புதிய டம்ளரில் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு தெரிந்த வசனம். பட் கர்த்தர் தீர்க்கமும் தெளிவுமாக இந்த சபைக்கு நான் 2 காரியத்தை செய்ய போகிறேன். அவங்களும் 2 காரியம் செய்யணும். இந்த 2 காரியம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த 2 பிளஸ்ஸிங்னு சொல்லி என்னோடு கூட இடைப்பட்டதுனால நான் என்னுடைய செய்தியை மாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறத சொன்னால் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நன்றி உள்ளவங்களாக தான் இருக்கிறீங்க. நல்ல ஆராதனையிலேயே ரொம்ப ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. நன்றியின் பாடல்களே அருமையான 3 தம்பிங்க பாடினது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்கேயுமே எங்கள் சர்ச்சிலையுமே வாலிப பசங்களை வர சொன்னால் வரவே மாட்டாங்க. கேர்ள்ஸுங்கெல்லாம் கூட வந்து பாடுவாங்க, தைரியமாக வந்துடுவாங்க. பாய்ஸுங்க வெக்கப்பட்டு எதுக்கு தான் அப்படி வெக்கப்படுறாங்கன்னு தெரியாது. நிறைய சபையில், எங்கள் சபை மொத்தத்தில் நிறைய சபையில் போயிருக்கிற பாய்ஸுங்க ஃப்ரண்ட்டில் வரவே மாட்டாங்க. அப்படியே வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையிலேயே அருமையான பாடின 3 தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள். நான் எதுவும் கொண்டு வரல, எனக்கு கிஃப்ட் கொடுத்தவர்கள். நான் ப்ரிப்பேர்டாக வரல. சரி, ஓகே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்கள் சபையில் அநேக விஷயங்கள், எனக்கு பிடித்தமான விஷயங்கள், குடும்ப ஜெபம் எங்கேயுமே நான் பார்க்காத ஒரு விஷயம். போய் குடும்பமாக கூடி ஜெபிக்கிறீங்கள, எங்கேயுமே நான் பார்க்கல. பல சபைகளுக்கு நான் போயிட்டு வந்துருக்குறேன். பல சபைகளில் மெசேஜ் கொடுக்குறேன். எவ்ரி வீக் எனக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நானும் போய்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இந்த காட்சியை நான் எங்கேயும் பார்க்கல. ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான தாட்டுக்காக, அருமையான யோசனைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 43:18.
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ ம் நான் புதிய காரியத்தை செய்கிறேன். போதும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமென். கிறிஸ்மஸ் வந்துச்சு, எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. போட்டிங்களா? ஆமென். போட்டவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படியாவது ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்றாரு. புது ட்ரெஸ்ஸை போடுங்க, நல்ல புது சாப்பாடு சாப்பிடுங்க, புதுசாக வீட்டை டெக்கரேட் பண்ணுங்க. பாருங்க, உங்கள் சர்ச்சை கூட அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறீங்க, பார்க்கறதுக்கே ரம்யமாக இருக்குது. உங்களுக்கு இது நிரந்தரமான சபை அல்ல, 3 சென்ட் நிரந்தரமானது அல்ல. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றது, இவர்களுக்கு ஒரு விசாலமான நிரந்தரமான நல்ல ஒரு பிரம்மாண்டமான திருச்சபையை கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த 3 சென்ட்ல நீங்க கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லா கார் பார்க்கிங்கா மாற்ற வேண்டியிருக்கும். மேலதான் சர்ச்சு கட்டுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியது. நீங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும். இதுதான் அவர் நம்முடைய கையில இருக்கிறத வச்சு பிளஸ் பண்றதல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தர் இதை செய்ய போகிறார். வருகிற நாட்களிலே இதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது படித்த வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? அறியீர்களானா நீங்க அதை அறிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் டு நோ தட் அப்படின்றாரு. அப்படியே ஏதோ வந்துட்டு ஏதோ கேட்டுட்டு அப்படி போயிடாதீங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வசனத்தை டைரியில எழுதிக்கோங்க, இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க, என் பேரை கூட எழுதிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. இது ஒரு நாள் நிறைவேறும். அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வசனத்தை ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறவன் நான் அல்ல. அப்படின்னா ஆண்டவரே அங்கே போக மாட்டேன். எனக்கு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் ஒரு வார்த்தையை கொடுக்காத பட்சத்துல எந்த சபைக்கு நான் போறதில்ல, அங்க பேசுறதும் கிடையாது. எத்தனையோ சபையில என்னை கூப்பிட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பேன், கர்த்தர் வேணான்றுவார். ஏன்னா அந்த ஜனங்க இதை ஏற்றுக்கொள்ளாது, எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணுகிற யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வதை மிகவும் விரும்புகிற தேவன். புதிய விஷயத்தை நம்ம மட்டும் ஆசைப்படுறோம்னு நினைக்காதீங்க. தேவனுக்கும் புதிய காரியத்தை செய்வது ரொம்ப ரொம்ப பிரியம். அதனால புது பாடலை பாடுங்கன்னு சொன்னாரு, புதிய காரியங்களை செய்கிறேன்னு சொன்னாரு. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயினம். ஏன் சொல்றாருன்னா ஆண்டவருக்கும் த நியூ ஒன்னை கொடுப்பது, புதுசான ஒன்னை கொடுப்பது, அதுவும் நம்ம அறியாத ஒன்னை கொடுப்பது அவருக்கு ரொம்ப பிரியம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை அறியீர்களானா உங்களுக்கு இப்போதைக்கு உங்க மைண்ட்ல அது இல்லை, உங்க யோசனையிலே இருக்காது, உங்க நினைவுலயே இருக்காது. நீங்க அதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பல விஷயங்களிலே சாட்சி சொல்லும் போது நான் இதை நினைக்கவே இல்லைங்க, எப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லைங்க, இப்படி ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கவே இல்லைங்க, நம்ம சொல்றோமா சொல்லலையா? அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி நம்ம அதை நினைக்கல, நம்ம அதை யோசிக்கல, நம்ம சிந்தனையில இல்லை, நம்ம எண்ணத்துல இல்லை, நம்மளால கிரகிக்க முடியாது. கிரகிக்கனா உங்களால அதை ஐடென்டிஃபை பண்ணவே, அடையாளம் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம அறிவை விட தேவனுடைய அறிவு மிகப்பெரியது, அது எட்டாதது. எனவே நம்ம யோசனை சின்னது. உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் சிறியது. தேவன் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது. ஹல்லேலூயா. அதை நீ உட்கார்ந்து யோசிச்சாலும் ஆராய்ந்து முடியாத அதிசயமா இருக்கும், எண்ணி முடியாத அதிசயமா இருக்கும். எனக்கா இவ்வளவு கிருபை ஆண்டவரே, எனக்கா இவ்வளவு நன்மை ஆண்டவரே, என்ன போயா இவ்வளவு நேசிக்கிறீங்க ஆண்டவரே, கண்ணீரோடு நன்றி சொல்லுகிற அளவிற்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். அந்த புதிய காரியத்துக்கு, புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிறைய இடத்துல நான் பேசியிருக்கிறேன். யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு இது ஆசீர்வாதமா மாறி இருக்குது. ஒரு சிலர் ஆமா இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இப்படிதான் பேசிட்டு போவாங்க நினைச்சீங்கன்னா அப்படிதான் ஆயிடும். அப்ப இது ஆசீர்வாதமாய் மாறுவதும் மாறாமல் இருப்பதும் உங்கள் விசுவாசத்துல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? படிங்க 19. போதும். நான் வனாந்தரத்திலே வழியையும்
அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் செய்ய போறான்னு சொன்னார் இல்லையா? 2 காரியம். இந்த 2 காரியம், ஒன்று வனாந்தரத்திலே வழி, இன்னொன்று அவாந்தர வெளியில ஆறுகள். வனாந்தர வழி என்றால் என்ன ஆண்டவரேன்னு நான் ஒரு நாள் ஃபுல் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே பிரிச்சு மேய்வேன், உட்கார்ந்து வேர்ட் பை வேர்டு, லெட்டர் பை லெட்டரா, ஆண்டவர் இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு இந்த சபையில நான் என்ன அர்த்தத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒரே சத்தியத்தை ஒவ்வொரு ஊழியக்காரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதனால் அதுக்கு வேற வேற மீனிங் என்ற அர்த்தம் இல்லை. அந்தந்த இடத்துல அந்த வார்த்தை அவங்களுக்கு அப்படியே போய் சேரணும். இங்க கர்த்தர் இதை என்னன்னு சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி நான் கேட்டபோது ஆண்டவர் அநேக சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். மறுபடியும் ஏசாயா 30வது அதிகாரம் 21 யாராவது படிங்க. உங்கள் காதுகள் கேட்கும். இங்கே வனாந்திரத்திலே வழி என்பது மிக கவனமாக கேளுங்க. வனாந்திரத்திலே, வனாந்திரம் என்றால் டெசர்ட், பாலைவனம், ஒன்றுமே இருக்காது. போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோகிராஃபிக்கல் சேனல்லாம் பாருங்கள், சில டைமில் நல்லா உலகத்தின் பல பாகங்களை காட்டுவாங்க. நான் ஒரு நாள் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டெசர்ட்டை காமிச்சான். டெசர்ட்டை காமிச்சிட்டு அவன் சொல்கிறான், அந்த கேமராவை 360 டிகிரி திருப்புறான், எல்லா பக்கமும் திருப்பி சொல்கிறான், உங்களால் திசை கண்டுபிடிக்க முடியுமான்னு. அங்கேயும் சூரியன் இருக்கும், பட் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா புறமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஊராக இருந்தால், நிலப்பரப்பாக இருந்தால் அங்கே மரம் இருக்கும், ஒரு பில்டிங் இருக்கும், ஒரு ஆறு இருக்கும், ஒரு ஏதோ ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம் எந்த வழியில் வந்தோன்னு. டெசர்ட்டில் போய் உங்களை நடுவு கண்ணை கட்டி அங்கே இறக்கி விட்டு கண்ணை திறந்து விட்டா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன எப்படி போகணும் திரும்பின்னு எந்த கில்லாடியாலையும் கண்டுபிடிக்க முடியாது. வனாந்திரத்திலே வழி என்பது ஒருவனால் முடியாத ஒரு விஷயம், தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயம், டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு விஷயம். உங்களிலே அநேகர் தீர்மானங்கள் எடுப்பதற்கு குழம்பி போய் வந்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்துல நான் என்ன முடிவெடுப்பது, இந்த விஷயத்துல இந்த காரியத்துல நான் என்ன முடிவெடுப்பது என்று ஒரு குழப்பத்தில் என்ன தீர்மானம் ஆண்டவரே நான் செய்வது என்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் தெளிவாக சொல்றார், ஒருவேளை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அது உங்கள் குடும்ப விஷயமா இருக்கலாம், பர்சனல் விஷயமா இருக்கலாம், சபையின் காரியமாக இருக்கலாம், எந்த விஷயமா வேணா, வேலையின் காரியமாக இருக்கலாம், எதில் வேணா இருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன தீர்மானிப்பது, இதை எந்த பாஸ்டர் கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது, எந்த தீர்க்கதரிசியிடத்தில் என் தலையை கொடுத்து ஆண்டவரே இதுக்கு முடிவெடுப்பது என்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு நீடிக்கிறது. வாழ்க்கையில மிக மிக முக்கியமான தருணங்களிலே சரியான தீர்மானத்தை எடுக்க தவறிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் நீங்க கண்ணீர் விடணும். ஹல்லேலூயா. அது பல காரியங்கள், பல விஷயங்கள். டெசிஷன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தீர்மானங்கள் தான் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற நிர்ணயிக்கிற விஷயங்கள். எனவே இன்னைக்கு இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கிறது, என் விஷயமா, என் பிள்ளைகள் விஷயமா, என் வேலையின் காரியமா, சபையின் காரியமா, மற்ற எந்த காரியமா இருந்தாலும் நான் என்ன ஆண்டவரே தீர்மானம் எடுக்கிறதுன்னு ஒரு குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு விடை சொல்லதான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. அப்படியானால் தீர்மானங்கள் எடுப்பது ரொம்ப ரொம்ப, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அநேக ஆண்டுகள் வாலிப பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் மத்தியில் நாங்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறோம். கம்பேஷனில் தான் நான் இருந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸு கூட கடந்த வியாழக்கிழமை ஆந்திரா பார்டரில் இருக்கிற மிகவும் பின்தங்கிய இருளர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு வீடு வாசல் கூட இல்லாத ஏழ்மையான ஒரு ஜனங்கள் மத்தியில் போய் ஏராளமான அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறைய உதவிகளும் செய்து ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்து நல்ல ஒரு கிராண்டான கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை நடத்தி மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தோம். அன்னைக்கு கூட ஒரு தம்பியை பார்த்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதோ சவுண்ட் ஸ்பீக்கரோ ஏதோ போட்டு வந்திருக்கிறார் போல அந்த ஊருக்காரர். அவர் சீக்கிரம் வந்துட்டார், நாங்களும் சீக்கிரம் போயிட்டோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன தம்பி சந்தோஷமாக இருக்கீங்களா, கிறிஸ்மஸ் தானே உங்களுக்கு? ஐயா கிறிஸ்மஸ் என்னமோ கரெக்டு தான், இன்றைக்கி ஒரு நாளைக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, என்ஜாய் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி தூங்கி நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறது நினச்சாலே பயமாக இருக்குது.
நாளைக்கு நான் கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரில, அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும் என்ன செய்வேனோ தெரில, அதுக்கு அடுத்த வாரம் இவ்வளோ கடன் வட்டியே இவ்வளோ இருக்குது, என் வாழ்க்கையை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இந்த ஃப்யூச்சர் பயத்தை நினச்சி இந்த கிறிஸ்மஸை என்னால் மகிழ்ச்சியாகவே கொண்டாட முடியல ஐயா, எதிர்காலத்தை நினச்சி நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்காக ஜபித்து ஆலோசனைகள் சொல்லி எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சு அனுப்பியிருக்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அநேகருக்கு வேணால் இது ஒரு வெளியரங்கமான கொண்டாட்டமாக இருக்கலாம், வெளியரங்கமான ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம மட்டும் சோகமாக இருந்தால் எப்படி? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, நம்மளும் காமிச்சிக்க வேணாம், நம்ம துக்கத்தை காமிச்சிக்க வேணாம். ஆனால் அவங்க வெளியில் நல்ல புது துணி போட்டிருந்தாலும், வெளியில் ஆடி பாடினாலும், வெளியில் கேக் சாப்பிட்டாலும், வெளியில் பிரியாணி சாப்பிட்டாலும், அவர்கள் உள்ளமும் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதோ, அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதோ, நெக்ஸ்ட் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்தோடைய மற்றவர்களுக்காக ஒரு சந்தோஷமாக இருப்பதை போல நடிக்கிற மக்கள் அநேகம் பேர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறது. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு 30:21 படித்தோம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. அது எந்த மனிதனும் சொல்ற வார்த்தை அல்ல, தேவனே சொல்ற வார்த்தை. ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டியில், கிறிஸ்தவத்தில் மனிதனுக்கும் தேவனுக்கும் மீடியேட்டர் கிடையாது, இடைத்தரகர்கள் கிடையாது. உங்களை பாஸ்டருங்க என்ன உங்களை ஜெபிக்க டீச் பண்ணுறாங்க, ஏன் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நீங்களே தேவன்கிட்ட பேசுங்க. எல்லாத்துக்கும் போட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிற நிலைமையில் உங்களை வைக்கல. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஏன் கற்றுக் கொடுக்குறோம்? நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசணும், கர்த்தர் உங்ககிட்ட பேசணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கண்காணிப்பாளர்களாக, உங்களை நடத்துகிறவர்களாக தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரே தவிர உங்களுக்கும் கடவுளுக்கும் நாங்கள் மீடியேட்டர் கிடையாது. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துக்கு, இந்த காரியத்துக்கு, இந்த முடிவெடுப்பதற்கு நான் யாரிடம் போய் கேட்கணும்? எந்த ஊழியக்காரர்கிட்ட ஓடணும்? எங்கேயும் ஓடக்கூடாது, எங்கேயும் ஓட வேணாம். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் முடிஞ்சால் லீவு போடுங்க. நல்ல ஜபம் நடக்குது இல்லையா? இங்கே வந்தீங்களா எல்லாரும்? இந்த வாய்ப்புனா எவ்வளோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு. வரணும், வரலாட்டி இன்னும் 2 நாள் போடுங்க ஐயா, நாங்களும் வரணும் கூப்பிடுங்க. வந்து இல்லாட்டி யார் வராட்டி வாங்க சபைக்கு, முழங்கால் போடுங்க, தேவனை நோக்கி போருங்க. கர்த்தர் சொல்றார், வழி இதுவே என்று உங்கள் காதுகள் கேட்கும் இந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. God wants to talk with you. Yes. தேவன் நேரடியாய் உங்களோடு தொடர்பு கொண்டு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆமா, உங்க சார்பில் யாருக்கிட்டையாவது கேட்க சொல்லுங்கன்னு கர்த்தர் சொல்லல. இது ஆவிக்குரிய சபை. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு நீங்க பேச ஆரம்பிங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நீங்கள் இனி எந்த விஷயத்திலும் தடுமாறக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது. எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கண்ணீரோடு எங்ககிட்ட சொல்கிற ஒரு ஜெப குறிப்பு, ஐயா நாங்கள் எவ்வளவோ நீங்கள் சொன்னீங்க சத்தியத்தை கேட்காம, அவங்க வாலிப வயசில் நல்ல ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, நல்லா தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த வாலிப தடுமாற்றத்தில் தவறான மனிதர்களை, தவறான ஃப்ரெண்ட்ஸை நம்பி அந்த காதலில் விழுந்து திருமணத்தை செய்து கொண்டு பெற்றோரையும் எதிர்த்து, சபையாரையும் எதிர்த்து, ஊழியக்காரையும் மதிக்காமல் ஒரு முடிவெடுத்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபோன் வரும் எங்களுக்கு. அது வரைக்கும் எங்கள் ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. ஏன் நீங்கள் இது வரல, கம்பேஷனுக்கு வரல நாங்கள் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ நான் செத்துடலான்னு இருக்கேன் ஐயா, என்னை பற்றி கேட்காதீங்க, நான் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், எனக்கு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக இருக்குது, ஏன் வாழ்கிறேன்னு இருக்குது. இப்படிலாம் ஃபோன் கால்ஸ் வரும். ஏன்? சில நேரங்களில் எடுக்கிற தவறான முடிவுகள். திருமண விஷயத்தில் மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவ சத்தத்தை ஒருவன் கேட்காம தன்னுடைய மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்யும் போது போய் சிக்கல்ல சிக்கிப்பான். அதுக்கு பிறகு அவனை மீட்க யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. இதனால பின்மாற்றம் அடைஞ்சவங்க ஏராளம் பேர், தேவனை விட்டு தூரமாக போனவங்க ஏராளம் பேர், வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் ஏராளம் பேர். இதே மற்ற ஒரு ஆளாக இருந்தால், ரட்சிக்கப்படாத ஒரு ஆளாக இருந்தால், அவன் எடுக்கிற ஒரே தீர்மானம் சூசைட் தான். அவ்வளவு தீர்மானத்துல விஷயங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரம் போல இருக்கிற உன்னுடைய பிரச்சனையில என்ன தீர்மானம் எடுக்க முடியாமல் தவித்து கொண்டு இதுவா அதுவா, அதுலேயும்
நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட தீர்மானம் எடுக்க முடியாது. இப்படி வாழ்க்கையில டெசிஷன்ஸ், தீர்மானம். ஒரு குடும்பம் என்றால் அங்கே ஒரு ஒருமனம் இருக்கணும். 4 பேர் தான், 4 பேரும் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், கலந்து உரையாடணும், ஒரு முடிவுக்கு வரணும். அப்போதான் அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, தீர்மானங்கள், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ. ஒரு காரை கூட தப்பாக வாங்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொருளை தப்பாக வாங்கிடலாம். ஒரு சாரியை கூட தவறான டெசிஷன் எடுத்துலாம், வேணாட்டி நீங்கள் தூக்கி ஓரமாக போட்டுருவீங்க, வேற ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது, வாழ்க்கையில் இனி இதை மாற்ற முடியாது என்கிற காரியங்களில் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். இதுதான் சொல்ற, வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே நடவுகள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்க காது கொடுத்து கேட்கணும். இங்க ஒவ்வொரு வாரமும் யார் இந்த இடத்துல நின்று மெசேஜ் கொடுத்தாலும் அது தேவ வார்த்தையா நீங்க ஏற்றுக்கணும். அப்படி ஏற்று பாருங்க. அதுக்கு தான் வார வாரம் சபைக்கு வாங்க, வார வாரம் சத்தியத்தை கேளுங்கன்னு ஏன் சொல்றோம்? என்னமோ நினச்சிக்கிட்டீங்க, நீங்க சர்ச்சுனா ஏதோ ஃபார்மாலிட்டி நினச்சிக்காதீங்க. அந்தந்த வாரம் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க மனதில் என்ன கேள்வி இருக்குதோ அதுக்கு கர்த்தர் விடையளிக்கிறதுக்கு தான் ஆராதனை. ஹல்லேலூயா. பேசுகிறது யாரா இருந்தாலும், இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன வார்த்தை பேசினாலும் கர்த்தரே உங்களுக்காக அவர்கள் மூலமாக பேசுகிறார். வார்த்தையை கேளுங்கன்னா எப்படி கேட்பீங்க நீங்க? தேவன் உங்ககிட்ட நேரடியாக வந்து நின்று பேசுவாரா? கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காலத்துல பிதாவாகிய தேவனாக இருந்தார், அண்ட சராசரங்களை உண்டாக்கினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களோடு நேரடியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. ஏன்னா அப்போ ஊழியக்காரங்க கிடையாது. ஆண்டவரே யாரோடு பேச வேண்டுமோ நேரடியாக பேசினார். பிறகு தூதர்களின் காலம், பிறகு தீர்க்கதரிசிகளின் காலம், இப்படி காலங்கள் மாறி 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 இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு இயேசு மனிதனாய் பிறந்த போது அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இயேசுவை நேரில் பார்த்தாங்க, இயேசுவின் வார்த்தைகளை நேரில் கேட்டாங்க. பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து போன பிறகு அவர் சொல்லிட்டு போனாரு, நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவ ஊழியர்கள் மூலமாக உங்களோடு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு அக்செப்ட் பண்ணி இது தேவனுடைய வார்த்தை என்று கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில தவறான தீர்மானத்தை ஒருபோதும் எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜெப குறிப்புகள், பல ஜெப குறிப்புகள் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபோன் வரும். யாருக்கிட்ட எங்க இருந்தோம் நாங்களே மறந்துருப்போம். அவங்க ஃபோன் பண்ணி, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன எதுக்கு ஜெபிக்கணும்? இந்த விஷயத்தில் நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் ஐயா, ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன் ஐயா, நான் சத்தியத்தை கவனிக்கல ஐயா, வார்த்தையை கவனிக்கல ஐயா, இந்த ஊழியக்கார் சொன்னதை அசட்டை பண்ணிட்டேன் ஐயா, இன்னைக்கு ரொம்ப கண்ணீர் வடிக்கிறேன், என்னை காப்பாத்துங்க, என்னால் முடியல. பல பேர் சொல்லுகிற வார்த்தைகள் அருமையானவர்களே, வழி இதுவே என்று நடவுகிற தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு வாரிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெள்ளித்தட்டில வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட நேர்ல எல்லாம் வந்து அப்படியே தூதர் மாதிரி பேசுற காலம் போயிருச்சு. இன்னைக்கு உங்களோட நேரடியாகவும் பேசுவாரு, மெல்லிய சத்தத்தையும் நீங்க கேட்கலாம். நீங்க காத்திருந்தீங்கன்னா, நான் தப்ப சொல்லலை, தாராளமா பேசலாம். அன்டில் அதை விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷன் என்றால் அது தேவ தூதர்களாகிய, அவருடைய காற்றுகளாகிய, அவருடைய சட்டைகளாகிய கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவார். என் வாழ்க்கையில நான் விசுவாசியா இருக்கும் போது ஒவ்வொரு வாரமும் அப்படியே ஏக்கத்தோடு தாகத்தோடு போவேன். இன்னைக்கு என்ன பேசுவார் ஊழியக்காரர் மூலமா, கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பார். எங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் அப்படிதாங்க பேசியிருக்கிறாரு. சும்மா யாரோ ஒருத்தர் வரணும் உங்க தலைமையில கை வச்சு கவலைப்படாத மகளே கர்த்தர் பேசுகிறார் அப்படி தீர்க்கதரிசனம் உரைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க.
இப்பொழுது தீர்க்கதரிசிகளின் காலம் அல்ல, இது வார்த்தையின் காலம், இது கிருபையின் காலம். தேவன் தம்முடைய வார்த்தை மூலம் தான் இடைப்படுவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மகத்தான ஒரு விஷயம் வனாந்திரத்திலே வழி. ஆமென். நான் சொல்றேன், யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டு இன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நேரடியா கர்த்தர் இந்த தீர்மானம் எடுன்னு உங்களோட கூட பேசுவார். ஹல்லேலூயா. I challenge you. உங்களுக்கு நான் பகிரங்கமா சவால் விடுறேன். இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் கேட்குறீங்களோ, தயவு செஞ்சு இன்னையில இருந்து இந்த விஷயத்துல அவங்கள எல்லாம் போடுறது போன் கால்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்துல, என் பிள்ளைகள் விஷயத்துல, என்னுடைய விஷயத்துல, என் சரீர பாடுகளின் விஷயத்துல, என் குடும்ப விஷயத்துல, வேலையின் விஷயத்துல என்னென்னலாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ, தேவனே என் கூட பேசுங்க. வனாந்தரம் போல இருக்கிறது, வனாந்தரம் போல நின்று கொண்டிருக்கிறேன், திக்கு திசை தெரியல ஆண்டவரே, என்ன முடிவெடுப்பது எனக்கு தெரியல ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஏசாயா ஆண்டவரே 30:21 சொன்னது போல, ஆண்டவரே வழி இதுவேன்னு எனக்கு நீங்க சொன்னாலோடைய நான் உம்மை விட மாட்டேன் என்று யாக்கோபை போல போராடுங்க. செஞ்சு பாருங்க. அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. வருகிற புதிய ஆண்டு பிளஸிங் ஆண்டா இருக்கணும், ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கணும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போன ஒரு ஆண்டா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் ஏசாயா அதே படிங்க, 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியுங்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இரண்டாவது, அவாந்தர வெளியிலே ஆறுகள். அவாந்தர வெளி என்பது வறட்சியை குறிக்கிறது. பாருங்க, இந்த செங்கல்பட்டெல்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா, நாங்கள் எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டம், அங்கெல்லாம் போனால் தரிசு நிலம் ஏராளமாக இருக்கும். பார்த்தா லேண்டு காலியாக இருக்கும், ரெண்டு பக்கமும் காற்று சின்ன வரும். பஸ்ஸு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன புல் பூண்டு கூட முளைக்காது. இந்த வேலைக்காத்தாம் சொல்லுவாங்கள்ல, இந்த முள் செடி மாத்திரம்தான் அங்கே இருக்கும், கருவேலை மாத்திரம்தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தண்ணி தேவையில்லை, மற்ற எதுவுமே இருக்காது அங்கே. அப்படி நாங்கள் எங்கள் ஊருக்காரங்களை கேட்பேன், ஏன் இவ்வளோ லேண்டு, ஒவ்வொருத்தருக்கும் 100 ஏக்கர் வச்சுருப்பான். ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு 100 ஏக்கர் இருக்குது, ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. ஏங்கன்னா அது தரிசு நிலம், அதில் விவசாயம் செய்ய முடியாது, முக்கியமாக அதில் தண்ணி வராது. போர் போட்டால் எத்தனை அடி, அங்கெல்லாம் ஒரு 10 அடிக்கு தான் மண் இருக்கும், அதுக்கு பிறகு பாறை தான் இருக்கும். அந்த பாறையை தொலைக்கவே முடியாது. 1000 அடி கூட நாங்கள் போட்டு பார்த்துட்டோம், ஒரு சொட்டு தண்ணி வரல. இங்கே விவசாயமும் பண்ண முடியாது, வீடும் கட்ட முடியாது, ஒன்றுத்துக்குமே நாய்க்கு இல்லாத ஒரு தரிசு நிலம். இதுதான் அவாந்தர வெளி. கர்த்தர் சொல்லுகிறது, அந்த அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. ஒரு சொட்டு எத்தனை அடி ஆழம் போர் போட்டாலும் ஒரு சொட்டு தண்ணீர் வராத ஒரு இடத்துல ஒரு ஆற்றையே கர்த்தரால் உண்டு பண்ண முடியும். இது எதை குறிக்கிறது என்றால், உங்களுடைய ஃபைனான்சியல் பிளஸிங்கை குறிக்கிறது. வனாந்தரம் போல வறட்சியாக இருக்கிற, அல்லது வறுமையில் இருக்கிற, அல்லது வரவுக்கு செலவுக்கு எனக்கு சரியா இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு ஆற்றை, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல, நானும் ரொம்ப காலமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, என் சம்பளமே 15,000 ரூபாய் தான், அதில் நான் ஒரு 8,000 ரூபாய் வாடகைக்கு போயிடும், மீதி ஒரு 1000 ரூபாய் கரண்ட்டு பில்லுக்கு போயிடும், அதுக்கு பிறகு அதில் 2,000 ரூபாய் என் சின்ன குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு போயிடும், மீதி இருக்கிற 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிடணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம், நல்லா இருக்குது, ப்ளஸ்ஸிங்காக இருக்குது, ப்ளஸ்ஸிங் பற்றி அதிகம் பேசுகிறீங்க, ஆனால் இது எப்படி பாசிபிள் ஐயா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்ககிட்ட வர்ற 15,000 வச்சு தான் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கணும்னா, நீ சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் ஒன்று ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஒன்று ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க கையில் இருக்கிறத வாங்கி தான் உங்களை பிளஸ் பண்ணணும்னு அவருக்கு எந்த தலையெழுத்தும் கிடையாதுங்க. அவர் வெள்ளியும் பொன்னும் தேவனுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவருடையது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுக்கு சொந்தமானது. அவர் ஒரு மனிதனை உயர்த்த சித்தம் கொண்டு விட்டாரானால் அவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார், அவனை ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீது ஒரு சாதாரண மெய்ப்பன். இஸ்ரவேல் தேசத்துல த லாஸ்ட் ஒஸ்ட் வேலை ஒன்று உண்டானால் மெய்க்கிற வேலை தான், மெய்ப்பர்களுடைய வேலை தான்.
ஏன்னா அதை விட கீழ்த்தரமான வேலை கிடையாது அந்த ஊரில். அவ்வளவு யாருக்காலும் மதிக்கப்படாத ஒரு வேலை இருக்குன்னா அது மேய்ப்பர்களுடைய வேலையா. மேய்ப்பர்கள் சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க முடியாது. எனி டைம் மாடு கூடயே வாழ்கிறவன் எப்படி இருப்பான்? நம்மள மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குறவன் கிடையாது. அப்படியானால் ஆமாம், இப்போ நம்ம ஊர்லேயே படிப்போறானா போய் மாடு மேய்டான்னு ஏன் சொல்கிறோன்னா, இதை விட கேவலமான, இதை விட மட்டமான, இதை விட குவாலிஃபிகேஷனே தேவையில்லாத ஒரு வேலையே கிடையாது. அதனால் போய் மாடு மேய்க்கிறதுக்கு எங்கேயா போய் படிக்கணுமா, டிப்ளமோ வாங்கணுமா? கிடையாது. ஒரு குச்சி எடுத்து அடிச்சிங்கன்னா அது போயிடும். 2 நாள் அடிச்சிங்கன்னா உங்கள் பேச்சு அது இவர் தான் நம்ம எஜமானு நினச்சிக்கும். அடித்தா போகும், நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும். மாடு உங்கள் பேச்சை கேட்கும். அப்போ மாடு உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு மாடு லெவலில் இருந்தால் போதும், மனுஷ லெவல் கூட உங்களுக்கு தேவை கிடையாது. அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்திலே மிகவும் மட்டரகமான கீழ்த்தரமான ஒரு வேலை உண்டானால் மெய்ப்பருடைய அந்த மெய்ப்பெண்ணை ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனை கர்த்தர் ராஜாவா ஆக்குறார். ஏன்னா எந்த மனிதனை நீங்க அற்பமா நினைச்சீங்களோ, எந்த மனிதனை ஒன்றுமில்லை நினைச்சீங்களோ, எந்த மனிதனை இவனால ஒன்றும் சாதிக்க முடியாது, இவன் தான் கடைநிலை ஊழியர்னு நினைச்சீங்களோ அவனை ஆசீர்வதிக்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி அனுப்புறாரு, ஈசாய் வீட்டுக்கு போய் அவனை என்ன பண்ணு, அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்க. அவரும் வர்றாரு. ஈசாயின் வீட்டுக்கு வந்து ஒரு பிள்ளையா வர்றாங்க. படிச்சவன் வர்றான், பட்டதாரி வர்றான், அறிவாளி வர்றான், புத்திசாலி வர்றான். இவனா இவன் கிடையாது, இவன் அனுப்பு. நெக்ஸ்ட் 1 by 1 7 பீப்புள்ஸ் போயிடுறாங்க. 7 பிள்ளைகளும் கிடையாது. அவ்வளோதானா உங்களுக்கு பிள்ளைங்க? அவ்வளோதான் இல்லை, கரெக்டாக சொல்லுங்கள். இன்னும் ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவன் மேய்க்கிற வேலை, ஆடு மேய்க்கிற வேலை செய்கிறான். அவனை பார்த்தாலே அவனுக்கு ராஜாக்குரிய எந்த கெட்டப்பும் இருக்காது, பர்சனாலிட்டி இருக்காது, தகுதி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பரவாயில்ல, அவனை கூப்பிடு. அவன் வரும்போது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சொன்னார், நீங்கள் அதை 1 சாமுவேல் இருக்கு, நீங்கள் படித்து போகிறங்க வீட்டில் போய், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. நீ எழுந்து சொல்லுங்க, அவனை யார்கிட்ட சொல்றாரு? சாமுவேல், the biggest prophet of Israel. இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசினா ராஜாவே எந்திரிச்சு நிற்பாங்க அந்த காலத்துல. தெரியுமா உங்களுக்கு? தீர்க்கதரிசி சொல்றது தாங்க, தீர்க்கதரிசி சொன்னது தான். ராஜா வந்து தீர்க்கதரிசி கிட்ட கேட்பாரு, ஐயா நாங்க என்ன செய்யணும்னு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலுக்கே கன்ஃபியூஸா இருக்கும். இவனா ஆண்டவரே? எஸ், இவன் தான். இவன் ஒரு மெய்ப்பன் ஆண்டவரே? எஸ், மெய்ப்பன் தான். ஐயோ, அவன் கிட்ட வந்தாலே நாரும் ஆண்டவரே. பாருங்க, ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட, மாடு மேய்க்கிறவங்க கிட்ட போய் பாருங்க, மாட்டு வாசனை ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். மாடே வர வேண்டாங்க, அவன் மாடு மேய்ச்சிட்டு வந்திருப்பான், மாடு வாசனை அவன்கிட்ட இருக்கும். ஐயோ, இவன் வந்தாலே ஸ்மெல் அடிக்கும் ஆண்டவரே. எஸ், இவன் தான். அவன் குளிக்கல ஆண்டவரே? ஆமாம். அவன் ட்ரெஸ் அழுக்கா இருக்க ஆண்டவரே? இவன் தான்டா. யூ கெட் அப், நீ எந்திரிச்சு நில்லு. யாருக்கு முன்பாக யார் எந்திரிப்பது? ஒரு ராஜா வந்து எந்திரிச்சு நிற்க சொன்னா ரைட்டு. ஓ, ராஜா வராதா? ஆட்டோமேட்டிக்கா நான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் என்னென்ன இந்த நாட்டு ராஜா வரல, நான் எந்திரிச்சு நிற்கணும்னு ஒரு சாதாரண அவமதிக்கப்பட்ட பின்தங்கிய வேலை செய்கிற, எல்லாராலும் அவமதிக்கப்படுகிற ஒருவன், அற்பமா எண்ணுகிற ஒருவன், நாச்சம் எடுக்கிற ஒருவன், எதற்கும் தகுதியில்லாத ஒருவன் வருகிறான். கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. ஏன் ஆண்டவரே? ஏன் அடுத்த 40 வருஷத்துக்கு வேண்டாண்டா ராஜா? அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தன் உயர்த்தணும்னு நினைச்சிட்டா அப்படிதாங்க உயர்த்துவார். ஓவர் நைட்ல யோசேப்பு இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான், நாளைக்கு அதிபதி ஆகிறான். சிறைச்சாலையில் இருக்கிறவனை பார்த்து உலகம் என்ன பேசும்? அவன் கைதிங்க. யாராவது ஒருத்தன் நம்ம ஊரில் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு வைங்களேன், அவன் உண்மையிலே பண்ணானா பண்ணலையா, சந்தர்ப்பவசத்தால் மாட்டிக்கிட்டானா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நிறைய நாங்கள் ஜெயில் ஊழியெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஒரு முறை ஜெயிலுக்கு போகும்போது ஒரு தம்பி, வாலிப தம்பி, என் காலை காட்டுங்க அங்கிள், நான் பிடிச்சி அழுகுறான். ஏய், அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புப்பா. என்ன விஷயத்த சொல்லுது? நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன்கள், நல்ல சபைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் செஞ்ச ஒரே தப்பு, கெட்ட நண்பர்களோடு செஞ்சு அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எத்தனையோ முறை எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நான் கேட்கல. ஆனால் ஒரு பெரிய திருட்டு வழக்கில் இவங்கெல்லாம் பண்ணாங்க, ஆனால் நான் கூட போனேன். அதில் நான் ஒரு ரூபா கூட சாப்பிடலை.
கடைசியில் எல்லாரும் மேலேயும் ஒரே கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. நீங்கள் ஜெயிலுக்கு வந்துட்டேன், எங்கள் ஊரே எங்கள் அம்மா அப்பாலாம் ஊரே வீடை விற்றுட்டே போயிட்டாங்க, என் அவமானம் தாங்காமல் இனி எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு 6 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலன்னு அவன் கண்ணெல்லாம் கண்ணீர். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒருவன் சிறைச்சாலைக்கு போயிட்டாலே அவ்வளவுதான், அவன் ஜெயிலு, அவன் கைதிங்க, அவனுக்கு வேலை கிடைக்காது, இனி சமூகத்தில் அவனுக்கு அந்தஸ்து இருக்காது, அவனுக்கு மரியாதை இருக்காது, அவனுக்கு மதிப்பு இருக்காது. யோசேப்பு என்ன கேஸில் போனான்? பொம்பளை கேஸில். ஒரு பொம்பளையே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், என்கிட்ட தப்பாக நடந்தான். இதை விட என்ன வேணும்? நம்ம ஊரில் இப்போ போய் ஒரு லேடி சொன்னால் உடனே தூக்கி போஸ்கோ சட்டம்னு ஒன்று இருக்குது, தூக்கி போட்டுடுறாங்க. எத்தனையோ பேர் போஸ்கோ சட்டத்தில் மாட்டிக்கிட்டா எனக்கு ஜோம் பண்ணுங்க, நாளைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் பாருங்க. ஜெயிலுக்கு போயிட்டு அவனுக்கு வேல்யூவே இல்லை. யோசேப்பை குறித்து எல்லாரும் அவமானமாக பேசியிருப்பாங்க, இவன் ஒரு அடிமைங்க, இந்த ஊருக்கு வரும்போதே நினச்சேங்க, அவன் பார்வையே சரியில்லைங்க, கரெக்டு தாங்க, அந்த அம்மா கரெக்டாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னெல்லாம் பேசினாங்களோ கர்த்தர் சொன்னார், நீ சொல்றதெல்லாம் போயிடா, நாளைக்கு இவன் ராஜா. ஹல்லேலூயா. ஒரே இரவுல ஒரே கனவுல ஒரே கனவை அவன் சொன்னது நிமித்தம் ராஜா அவனை அதிபதி ஆக்கிட்டாரு. யோசேப்பு பெர்மிஷன் இல்லாம ஒருத்தனை இந்த ஊர்ல கையை தூக்கவும் கூடாது, கையை இறக்கவும் கூடாது, எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நீ எதுவாக இருந்தாலும் யோசேப்பு கிட்ட போய் தான் கை கட்டி நிற்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தனா இப்படி உயர்த்துவாருங்க. நீங்க ஏங்க எங்க வருமானம் கம்மி, எங்க கெப்பாசிட்டி கம்மி, எங்க படிப்பு கம்மி, எங்க அறிவு கம்மி, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, என்னால் அப்படி ஜெபிக்க தெரியாது, இப்படி ஜெபிக்க தெரியாது, இந்த அளவுக்கு நான் வேதம் வாங்கி, இதெல்லாம் தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா தூக்கிடுவாருங்க. ஓவர் நைட் 24 மணி நேரம் போதும், தலைகீழ மாற்றுவார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. சமாரியாவில் பயங்கரமான பஞ்சம், யாரும் நினைச்சு பார்க்கல. ஒரு தேசத்தில் இருக்கிற பஞ்சம் மாறணும்னா குறைஞ்சபட்சம் 1 இயர் ஆகணும். மழை பெய்யணும், விவசாயம் நடக்கணும், அறுவடை நடக்கணும், விளைச்சல் அதிகமாகணும், அதை விற்கணும், அது பணமாக மாறணும், அதற்கு பிறகுதான் அந்த ஊர் மாற்றப்படும். பட் சமாரியாவின் பஞ்சம் ஒரே இரவில் 24 மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. Glory to God. தேவன் நினைச்சா உங்க தராதரத்தை, உங்க ஸ்டேட்டஸை, உங்க லைஃப் ஸ்டைல ஒரே நாள்ல மாத்துவார். இதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். விசுவாசிக்கிறவளை நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. கர்த்தர் வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, சூப்பர் நேச்சுரல் ஐடியா உங்களுக்கு கொடுப்பார். என்ன டெசிஷன் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எந்த தீர்மானம் எடுக்கணும் அது மாத்திரம் சொல்லிட்டு போகிறவர் அல்ல. அவாந்தர வெளி போல இருக்கிற, வறுமையில வாடுகிற, பற்றாக்குறையில வாழ்ந்து கொண்டிருக்கிற, வருகிற வருமானம் வாழ்க்கைக்கும் தேவைக்கும் மாத்திரம் இருக்கிறதே, ஒரு ஸ்டெப் கூட என்னால் முன்னேற முடியலையே, என் வாழ்க்கையில செழிப்பை நான் பார்க்கலையே, ஆசீர்வாதத்தை பார்க்கலையே, இன்னும் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லையே, ஒரு பிரம்மாண்டம் இல்லையே, நான் நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களுக்குள்ளாக என்னால் போக முடியலை என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற அருமையான மகனே மகளே, அவாந்தர வெளி போல இருக்கிற உன் வாழ்க்கையில் பைனான்சியல் பிளஸிங்கை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ நம்பினா, நீ ஏற்றுக்கிட்டா, நீ ரிசீவ் பண்ணினா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இங்க இருக்கிற அநேகர் நீங்க கார்ல வருவீங்க சபைக்கு. ஹல்லேலூயா. மாஸ்டருக்கு கார் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Glory to God. ஏன் நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். 2 காரியங்கள். ஒன்று, வனாந்திரத்திலே வழி. எந்த விஷயத்துல தீர்மானம் எடுக்க முடியாம, டெசிஷன் எடுக்க முடியாம, இருமனதோடு இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். அவன் தேவனிடத்திலிருந்து எதையாக பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்க கூடாது என்றாரு. இருமனம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா தப்பு. அந்த கான்செப்டே தப்பு. இது நடக்குமா நடக்காதா தப்பு. உன் யோசனையே தப்பு. அப்ப நான் என்ன செய்யணும்? கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார். இதுல அப்படியே ஸ்டபனா நிக்கணும். ஹல்லேலூயா. இந்த இருமனம் மாதிரி மோசமானது ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய மனதில் ஆவியும் பேசும், ஆத்மாவும் பேசும். ஆவி ஒன்றை சொல்லும், சரீரம் ஒன்றை சொல்லும். சரீர பிரகாரமான யோசனையும் வரும், ஆவிக்குரிய யோசனையும் வரும். ஆவி சொல்லும், அதிகாலை ஆயிடுச்சு, எந்திரிச்சு ஆண்டவரை தேடு, ஜெபம் பண்ணுன்னு ஒரு சத்தம் வருதா? வருதா வரலையா? சொல்லுங்க.
இது ஆவியானவர் பேசுறது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவி உங்க ஆவியோடு கனெக்ட் பண்ணி கர்த்தர் கொடுக்குறாரு. சரீரம் ஒன்று சொல்லும், இன்னைக்கு டயர்டாக இருக்கிற, நேற்று லேட்டாக தானே தூங்கினேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம். காலையில் சொல்லும் 12 மணிக்கா ஜோம் பண்ண முடியாது தானே இருப்பேன், வீட்டு வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கு வந்து உட்காந்தா அப்பா என்ன இருப்பெல்லாம் வலிக்குது, 4 மணிக்கு ஜோம் பண்ணிக்கலாம். 4 மணிக்கு பார்த்தா பிள்ளைங்க வந்துடுவாங்க. 6 மணிக்கு ஜோம் பண்ணலாம். 6 மணிக்கு வீட்டுக்காரர் வந்துடுவார். நைட்டு என்ன சமையல், என்ன சாப்பாடு, மறுபடியும் பிஸி, மறுபடியும் டயர்டு, நைட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம். இது சரீரம். ஆவி சொல்லும், எந்திரி, உன் தேவனை துதி, உன் தேவனை சோத்திரம் பண்ணு, தேவனை நோக்கி ஜோம் பண்ணு, கர்த்தரை நோக்கி பாரு. சொல்லுதா? 2 தாட்டு வருதா? 2 தாட்டுமே ஒரு மனுஷனு கூட இருக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறான், மாம்சத்திற்குரியவன் மாம்சத்திற்குரியவனை சிந்திக்கிறான். ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள், ஆவியினாலே சகலத்தை வெல்வீர்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் ஆவியினால் அழிக்கப்பட வேண்டும். ஆவி ஜெயிக்கணும், மாம்சம் ஜெயிக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்ப கூட ஆவி சொல்லும், எஸ் இதை விசுவாசி, இதை ஏற்றுக்கோ, சீக்கிரமா நம்ம நல்ல வாழ்க்கைக்கு வருவோம். மாம்சம் சொல்லும், அதெல்லாம் நம்ப கூடாது, அதெல்லாம் போய் நம்ம வருமானம் எவ்வளவோ அதை தான் நம்பணும். வருமானத்தை நம்பினா வாழ்க்கை பூரா அப்படிதான் இருக்கும். ஆவியானவர் சொல்லுகிற நம்புங்க, ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு இன்றைக்கு செவி கொடுப்பீர்களானால் என்று வேதம் சொல்லுகிறது. நாளைக்கல்ல, இன்றைக்கு ஆவியானுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில பிராமிஸ் பண்ணுகிற இந்த 2 வாக்குத்தத்த வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில சீக்கிரத்துல, இது இதுக்காக நீங்க 26ஆம் வருஷம் கடைசி வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு அதிகமா விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம், மேபி ஜனவரியில கூட இது நிறைவேறலாம். ஹல்லேலூயா. இதுக்காக நீங்க அந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் 26ஆம் ஆண்டுக்கு சொல்லிட்டாரு, அன்றைக்கு வரைக்கும் கிடையாது. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். ஆண்டவருடைய அகராதியிலே நாளைக்கே கிடையாது. அவர்கிட்ட வந்த ஒருத்தனை ஆகி போயிட்டு நாளைக்கு வா சுகமாக்குறேன் சொன்னாரா? ஒருத்தர் காமிங்க, போப்பா இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை, நாளைக்கு வா. அல்லது இன்னைக்கு நீ சரியில்லை, போய் ஜாம் பண்ணிட்டு வா. அவன் யாரா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும், ரோட்ல படுத்து கிடக்கிறவனா இருந்தாலும், முன்ன பின்ன தெரியாதவனா இருந்தாலும், எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும், எந்த மதத்துல இருந்தாலும், அவர்கிட்ட இயேசுவே வந்துட்டா அன்னைக்கே சுகம். உடனே 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 38 வருஷம் படாத பாடுபட்டு படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, சுகமாக்க விரும்புறையா? ஆமா ஆண்டவரே, எனக்கு தேவதூதம் வருவான் கலக்குவான், இந்த கதையெல்லாம் விடு. அப்போ எதையவன் இறங்குறான், ஏய் டோன்ட் ஸ்டாப், அதெல்லாம் நிறுத்து, அதெல்லாம் நிறுத்து, டோன்ட் ஸ்பீக், ஸ்டாப் தட். சுகமாக விரும்புறியா? எஸ் ஆண்டவரை, படைக்க வச்சுக்கினால. ஆண்டவரே நான் 38 வருஷம் இல்லை, 58 வருஷமா எனக்கு கவலை கிடையாது, நான் சொன்னதுதான், எந்திரிச்சு நட. உடனே அவன் எழுந்து நடந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் எத்தனை வருஷமாக கதறினாலும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் வந்தார், கிட்ட வந்தாரு, சுகம், இன்னைக்கே சுகப்பா, இப்பவே சுகம். நீ ஏன் பிச்சைக்காரனான? உன் குளம் என்ன, உன் கோத்திரம் என்ன பண்ணதுனால இந்த உப்பாக போச்சு? அப்போ நீ ஏதோ பண்ணியிருக்கிற, நீ போய் மன்னிப்பு கேட்டு வா சொன்னாரா? ஆண்டவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. ஆண்டவரே போய் நின்றுட்டீங்கன்னா அன்னைக்கு உடனே உடனே உடனே. நான் அந்த உடனே எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பைபிள், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது வஸ்திரத்தை தொட்டுறணும் ஆண்டவரே, கூட்டத்துக்குள்ள போய் முண்டி அடிச்சு வஸ்திரத்தை ஓரத்தை தொடுறா, உடனே சுகம் பெற்றான். உடனே. ஏன் அப்போ நீ 18 வருஷம் இப்படி கூனியா இருந்தியே, 12 வருஷம் பெரும்பாடு இருந்தது உனக்கு, நீ என்ன பாவம் பண்ண, நீ என்ன தப்பு பண்ண? நோ, விசுவாசத்தோட தொட்டா உடனே சுகம் பெற்றான். ஹல்லேலூயா. உடனே. அதுக்கு தான் சொல்றேன், எதுக்கு இந்த உடனே என்ற வார்த்தையை சொல்றேன்னா, இதுக்காக நான் 26ஆம் வருஷம் கர்த்தர் எனக்கு என்னைக்கோ செய்வாருன்னு நம்பிட்டுலாம் இருக்காதீங்க. உடனே ஆண்டவருடைய அகராதியில என்னைக்கோலாம் கிடையாது. இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணை. நீ விசுவாசித்தால் இன்றைக்கே தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். அதற்கான ஆயத்தங்களை, அதற்கான காரியங்களை இன்றைக்கே இப்பொழுதே உங்கள் இருதயத்திலே கர்த்தர் தொடங்கி விடுவார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழி, அவாந்தரத்திலே நீரூற்று. நீரூற்றுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆகார் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அந்த வனாந்தரத்தில் போட்டுட்டு, பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே சொல்லி கல்லெறியும் தூரத்துக்கு ஓடி வந்துட்டான். ஏன்னா என் பிள்ளையை என் மடியில் வச்சு தண்ணி இல்லாமல் அது செத்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி பிள்ளையை ஒரு இடத்துல போட்டு ஓடி வந்து தூரத்தில் நின்று, அதாவது அவனால் விட்டுட்டு ஓடவும் முடியல,
நிற்கவும் முடியல, தவிக்கிறா. அப்போ பிள்ளை தண்ணி இல்லாமல் கதறுது. அப்படி கதறும் போது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு, நீங்க ஆதியாகமத்தில் நல்லா படிச்சு பாருங்க, யாருடைய சத்தத்தை? ஒரு பிள்ளைக்கு அது பேசக்கூட தெரியாது, அது தெளிவாக பேசி நம்மளை மாதிரியா ஜெபிக்கும் கிடையாது, அது தண்ணி தாகத்தில் அழுகுது, அவ்வளோதான். அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்குனாராம். அந்த நீரூற்று தான் இன்றைக்கு வரைக்கும், ஸ்டில் நவ், அன்னைக்கு உண்டாக்குன நீரூற்று இன்னைக்கு இருக்குதுங்க. அல்லேலூயா. சவுதி அரேபியாவில் ஜம்ஜம் நீரூற்றுன்னு அதை சொல்கிறாங்க. நீங்கள் கூட நெட்டில் வேணால் போய் கூகுளில் போட்டு பாருங்கள், ஜம்ஜம் ஃபவுண்டன்னு போடுங்க, இன் சவுதி அரேபியா. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆகாருடைய பிள்ளையினுடைய கண்ணீரை கண்ட தேவன் அன்னைக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்குனாரு. அது இன்னைக்கு வரைக்கும் வற்றாத நீரூற்றாக அந்த சவுதி அரேபியாவில் வேற எங்கே தோணாலும் தண்ணி வராது. கிணறு எத்தனை 1000 அடி போர் போட்டாலும் அங்கே தண்ணி கிடைக்காது, பெட்ரோல் தான் கிடைக்கும், அங்கே எண்ணெய் தான் வரும், தண்ணி வராது. அந்த இடத்துல எப்படி வருதுன்னு எவனுக்குமே தெரில. உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டான், எப்படிடா இங்கேருந்து மட்டும் தண்ணி வருது, எல்லா இடத்துல தோணுனா பெட்ரோல் வருது, இங்கே எப்படி தண்ணி வருது? அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அது வற்றாத நீரூற்றா வந்துக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து தண்ணி எடுத்து பேக்கெட் பண்ணி பாட்டில் அடைச்சு கோடியா சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. ஹோல் சவுதி அரேபியாவுக்கு ஒரே ஒரு நீரூற்று தான் கர்த்தர் உண்டு பண்ணினது. எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு புடுங்க மாட்டாரு, அது பெர்மனன்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீ உயிரோடு வாழும் வரைக்கும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சகலவித ஆசீர்வாதங்களாக மகிழ்ந்திருக்கும்படியான கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் மாற்றுவார். வனாந்தரத்துல நீரூற்றுக்கு இதை விட ஒரு எக்ஸாம்பிள் தேவையே இல்லைங்க, பிராக்டிக்கலாவே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சவுதிக்கு போயிட்டு வந்தவங்க நேரிலேயே பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, ஆமாங்க அப்படி ஒரு நீரூற்று, அந்த மாதிரி பியூரான சுத்தமான தண்ணி உலகத்திலே இல்லையா. குற்றாலத்து தண்ணி மாதிரி இருக்குமா, அவ்வளோ குடிச்சு அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ இனிமை, அவ்வளோ சுத்தம், அவ்வளோ பக்காவான வாட்டர், காஸ்ட்லியஸ்ட் வாட்டர். ஒரு பாட்டிலும் அடித்து ரொம்ப காஸ்ட்லிக்கு வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணி வித்துட்டு இருக்கிறான் சவுதி அரேபியாவில். யார் உண்டு பண்ணினது? தேவன் உண்டு பண்ணினது. அல்லேலூயா. வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். மறுபடியும் 43:18. ரெண்டு பிளஸிங் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டாரு. இது ரெண்டும் நடக்கும், சீக்கிரம் நடக்கும். நான் சொல்றேன் 25ல கூட நடக்கலாம். அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா. இது 26க்காக வாக்குத்தத்தம் நான் சொல்லல, இன்னைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், அவ்வளவுதான். அதை ரிசீவ் பண்றது, அதை பெற்றுக்கொள்றது உங்க இஷ்டம், எப்ப வேணா. சரி, நீங்க 2 செய்யணும். முந்தினவைகளை நினைக்க கூடாது, நினைக்க வேண்டாம்னா நினைக்க கூடாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்னா நம்ம நினைக்கிறத மட்டும் பற்றி யோசிக்காது. முதல்ல ஒருத்தனுக்கு சுகர் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறான், டெஸ்ட் பண்ணுறான், டாக்டர் அவனை பரிசோதிச்சுட்டு சொல்கிறாங்க, உனக்கு சுகர் வந்துருச்சு, இனிமேல் நீ சர்க்கரையை நினச்சே பார்க்கக்கூடாது. எதை நினச்சி பார்க்கக்கூடாது? சர்க்கரை போட்டு டீ குடிக்கும். சர்க்கரை நினச்சே பார்க்காதுன்னு என்ன அர்த்தம்? சர்க்கரை போட்டு டீ குடிக்கக்கூடாது, சர்க்கரை போட்டு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சர்க்கரை போட்ட எந்த பலகாரத்தையும் என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு அர்த்தம் தான் அவர் அப்படி சொல்லுவார், நீ சர்க்கரை நினச்சே பார்க்காதப்பா, அப்படி நினச்சிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் சுகர் ஏறிடும், பிரச்சனை ஆகிடும் சொல்கிறாருல்ல. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்னா முந்தின மாதிரியே நீ வாழக்கூடாது. ஒரு சிலர் அப்படியே தன்னை மாற்றிக்கவே மாட்டாங்க எந்த விஷயத்திலையும், அப்படியே ஆஸ் யூஷுவல் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன். நம்ம சோதித்து தாவீது சொல்றாரு, தன் பிழையை உணர்கிறவன் யார்? உங்கள் பிழைகளை உணர்ந்து நான் எதில் மிஸ்டேக் பண்ணுறேன், நான் எதில் தப்பு பண்ணுறேன், முந்தின மோசம் போக்கும் நடக்கைக்கு மாதிரியே என்னுடைய நடக்கை இருக்கக்கூடாது என்று பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒருவர் செய்த தீமைகளை, உங்களை யாராவது மட்டமாக கேவலமாக அசிங்கமாக பேசியிருப்பாங்க, உங்களை தரக்குறைவாக பேசியிருப்பாங்க. அன்றைக்கி கூட ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் போய் பார்த்தேன். நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஒரு காலத்தில். அப்போது 3 பேரும் இப்போ 3 ஊரில் இருக்கோம். அப்போ அதில் அந்த 3 பேரில் இன்னும் ஒருத்தரை பார்த்துட்டேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கியான்னு நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டோம்.
பேசும்போது அவன் எப்படி இருக்கிறான், அந்த 3வது பர்சன் அவனை பற்றி இவங்ககிட்ட கேட்டேன். அவன் எப்படி இருக்கிறான், அவனை பார்த்தியாங்க. ஐயோ அவனை பற்றி மட்டும் பேசாது, செத்தாலும் நான் அவன் முகத்தில் குளிக்க மாட்டேன். அவன் செத்தப்புறம் நீ என்ன அவன் முகத்தில் குளிக்கிறது? அவன் செத்தப்புறம் நீ போய் நின்னா என்ன, நிற்காட்டி அவனை அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்டா அப்படி சொல்லணும்னா, அவன் என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுட்டான், என்னை கேட்கக்கூடாது ஒரு வார்த்தை கேட்டுட்டான்னு தவறான ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருந்தான். இப்படி தான் அநேக பேர். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இது நடந்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும் அப்படின்னா. அப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்ன ஒரு வார்த்தையை இன்னும் அவன் மைண்டில் இருக்குது. இப்படி யாராவது இருப்பீர்களானால் உங்களை யாராவது பழி பேசியிருக்கலாம், உங்களை உங்களை நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாக சொல்லியிருக்கலாம், உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி இருக்கலாம், உங்களை அவதூறாக பேசியிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், 4 பேர் முன்னாடி உங்களை தலைகுனிய வச்சிருக்கலாம். இதெல்லாம் முந்தின காரியங்கள். இவைகளை நீங்கள் நினைக்கிறத தூக்கி எரிஞ்சிருங்க. அதனால் உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது, உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. பழைய பகை, பழைய வைராக்கியம், பழைய மன்னிக்காத தன்மை. உலகத்தில் யாரை வேணால் மன்னிப்புங்க, இவனை மன்னிக்க மாட்டேன். இவன் செத்தாலும் நான் போக மாட்டேன், இவன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். இந்த தாட்ஸ் ஒரு விசுவாசி வாயில வரவே கூடாது. ஆண்டவர் தன்னை அடின்னு அடிக்கிறாங்க. சாட்டையில் அடிக்கிறான், முள்ளில் குத்துறான், கிழிக்கிறான், சிலுவையில் இவ்வளோ பெரிய ஆணியை வச்சு அடிக்கிற, ரத்தம் பீறிட்டு அடிக்குது. அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியா. அதாவது நீங்க யாருன்னு தெரியாம அவங்க பேசுறாங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஏற்கனவே நான் கடந்த கால செய்தியில நீங்கள் யாருன்னு நான் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் தேவனுடைய புத்திரர், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் சாதாரணமானவர்களா கிடையாது. நீங்கள் அவங்கள போல அவங்களும் நீங்களும் ஒன்று கிடையாது. நீங்கள் விலையேற பெற்றவங்க, நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதனால இயேசுவை போல நீங்களும் நடந்துக்கணும். அவன் கிடக்கிறான், அவன் ஒன்றும் தெரியாம அப்படி பண்ணிட்டான். நான் ஆண்டவரே, நான் பரிகிறேன், அவனை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு மன்னியாத தன்மை இருக்கவே கூடாது. ஆண்டவர் எதிர்பார்க்குற, ஆண்டவர் செய்ய போகிறது எக்ஸ்ட்ராடினரி காரியங்கள். வனாந்திரத்தில் வழி, உங்களால் முடியாத, உங்களுக்கு பெரிய பெரிய சவாலாக இருக்கிற, உங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிற காரியத்திலெல்லாம் கர்த்தர் டெசிஷன் எடுக்க உதவி செய்ய போகிறாரு. அவாந்தரமாக இருக்கிற வறுமையில் ஃபைனான்ஷியல் பிளஸ்ஸிங்கை கொடுக்க போகிறாரு. பற்றாக்குறையில் இருக்கிற உங்களை சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. தேவன் செய்ய போகிறது எக்ஸ்ட்ராடினரி வேலைகள். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதின் காரியங்கள் 2 தான். 1, முந்தினதை நினைக்கக்கூடாது. ஆமென். நான் இன்னும் பழைய ஆளாவே தான் இருப்பேன், அவன் பேச்சே இருக்க மாட்டேன், அவங்ககிட்டயே பேச மாட்டேன், அவனை மன்னிக்கவே மாட்டேன்னீங்கன்னா நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க. நீங்க மாறினாதான் உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் வேற ஒன்றும் உங்களை சாதிக்க சொல்லலையே. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இந்த வேலையை செய்ய நான் சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். உங்கள் மனதில் எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டாண்டவரே, எல்லா கசப்பையும் எடுத்துருங்க, யாரு மேலேயும் கசப்பு வேண்டாம். ஹல்லேலூயா. ஃபாதர் ஒரு அழகா பாட்டு பாடுவார், யாருமே கசப்பு இல்லைப்பா. ரொம்ப அருமையான பாட்டு, நன்றி சொல்லுவேன். அருமையான பாட்டு. எனக்கு ரொம்ப அப்படியே நைட்டில் அதை கேட்க அப்படியே மைல்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். யாரு மேலேயும் கசப்பு வச்சுக்காதீங்க, வைராக்கியம் வச்சுக்காதீங்க, பகையை வச்சுருக்காதீங்க. பகையெல்லாம் தூக்கி எறிங்க. யார் என்னைக்கு உயிரோடு இருப்பான், என்னைக்கு சாவான்னு உலகமே தெரியாது. இன்னைக்கு நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் நமக்கு தெரியாது, அவன் எவ்வளோ நாள் இருப்பான்னு அவனுக்கும் தெரியாது. ஒருத்தன் ஒரு சாவில் ஒருத்தன் அப்படியே சாவுக்கு நான் போயிருக்கிறேன், நான் ஜோம் பண்ணுறதுக்கு எந்திச்சு நிற்கிறேன், ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தடக்கூடாதுன்னு ஓடியாதான் ஒருத்தன் வெளியிலேருந்து ஊர்லேருந்து அப்போ தான் வரான். அப்படியே அந்த பணத்துக்கு பெட்டி மேலே படுத்து, ஐயோ அண்ணா அண்ணா என்னை மன்னிச்சிடலாம், கடைசி வரைக்கும் உங்க கூட பேசாமலே இருந்துட்டேன்னு, இப்போ பேச வந்திருக்கிற பேசு, நான் இப்போ பேசுவான், அவன் செத்து போனவன் எப்படி பேசுவான்? ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு அவரை பிடிச்சி நிமிர்த்தி அவருக்கு முகத்தெல்லாம் கழுவி, என்னப்பா ஏன்ப்பா அப்படி கத்துறதுன்னு கேட்டா, அவர் எங்கள் அண்ணங்க, ஒன்று விட்ட அண்ணங்க, ஒரு விஷயத்தினால பல வருஷங்கள் நாங்கள் பேசலைங்க, நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த ஆண்டு நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அவன் செத்துட்டார். அது கொண்டு இதுதான் உலகம். ஆமென். எல்லா கசப்புகள், எரிச்சல், கோபம்,
பகை, வைராக்கியம், விரோதம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும். எரிஞ்சு இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய பல டிசீஸ்க்கு, பல வியாதிகளுக்கு காரணமே இதுதான். நீங்கள் மன்னிச்சு எல்லாத்தையும் மறந்து எல்லாரோடையும் ஒப்புரவாகி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, ஹெல்த்தி ஆயிடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது மைண்டில், மைண்டு ஃப்ரீ ஆகிடும். யாரையும் எப்பேற்பட்ட துரோகம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன் மன்னிக்கணும் தெரியுமா? நீங்கள் உங்கள் அந்தஸ்து வேற, உங்கள் லெவல் வேற, நீங்கள் இருக்க வேண்டிய வாழ்க்கை இது அல்ல. இந்த வருஷமே நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளுங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரியர்கள் என்று இதே ஸ்டேஜில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. அதை கொஞ்சம் மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்கள் சாதாரணமானவர்களோ அவர்களுக்கு ஈக்குவலானவர்களோ கிடையாது, கிடையாது. நீங்க உயர்ந்தவங்க, நீங்க விசேஷித்தவர்கள். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் ராஜரீக ஆசாரியர்கள், நீங்கள் பரிசுத்த ஜாதி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ, முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த ரேஞ்சில் இருக்கிற நீங்க, ஒன்றும் அறியாத, இந்த சத்தியத்தை தெரியாத, இந்த நிலைமையில் இல்லாத, உங்களை விட எல்லா தாழ்விலும் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் சொன்ன வார்த்தைக்காக அவனை பகைப்பது என்பது உங்களுடைய அறியாமை. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா நான் ஆண்டவர் சொன்ன 2 பிளஸிங்கும் சீக்கிரத்துல உங்களை வந்து சேரும். ஹல்லேலூயா. முந்தினவைகளை, பூர்வமானவைகளை, இரண்டாவது த ட்ரெடிஷனல் ஒன். பூர்வமானது என்றால் ட்ரெடிஷனல். சிலர் ஏன்பா, ஒரு ஃபேமிலி, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு நிறைய ஃபேமிலி சொல்லியிருந்தாங்க. ஒரு தம்பி ஓடி வந்து அவங்க ஃபேமிலி எல்லாரையும், அவங்க ஃபேமிலியில் எல்லாரையும் எனக்கு தெரியும், நல்லா பரிச்சயமான ஃபேமிலி. அங்கிள் இந்த கவரை கொண்டு போய் அந்த 3rd ரோவில் உட்காந்துருக்கிறார்ல எங்கள் சித்தப்பா அவர் கொடுத்துருங்க அப்படின்னு. உங்கள் சித்தப்பாவுக்கு நான் கொடுக்கணுமா? ஏன் நீயே கூட அப்படின்னு. இல்லை, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். ஆமாம், அவர் யாருன்னு? எங்கள் சித்தப்பா. உங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு ஓன் பிரதர். ஆனால் நீ ஏன் பேச மாட்டேன்? அது வந்து எங்கள் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மா பேச மாட்டாங்க, அவங்க சொன்னாங்க, நானும் பேசணும். எங்கள் அப்பா அம்மா பேச மாட்டாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இவர் கூட பேசக்கூடாதுன்னு, நானும். இதுதான் ட்ரெடிஷ்னல். இதுக்கு பேர் என்னது? பரம்பரையாக அம்மா செஞ்சாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டேன், நீங்கள் ஏன் இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்கிறீங்க? எனக்கு தெரியாது ஐயா, எங்கள் அம்மா செஞ்சாங்க, நானும் செய்யறேன். பல பெண்கள், நான் பல விஷயங்களை கேட்டிருக்கிறேன். ஜாப் பண்ணும்போது வீட்டுக்கு போகும்போது சும்மா சின்ன சின்ன விஷயங்களை கேட்பேன், இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க? எங்கள் அம்மா அப்பா செஞ்சாங்க ஐயா. அம்மா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அல்லவா? அவங்க சொன்னதை நம்ம கேட்க வேண்டும் அல்லவா? வேதம் கூட அப்படி தானே சொல்லுது, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு தான் சொல்லுது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கன்னு தான் சொல்லுது. அவங்க செஞ்ச தப்பை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. இதுதான் பூர்வமானது என்றால் பரம்பரையாக ஒரே தப்பை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் செய்கிறோன்னா தெரியாது. இன்னும் நிமித்த பார்க்குறவங்க, நாள் பார்க்குறவங்க, கிழமை பார்க்குறவங்க, நல்ல நேரம் பார்க்குற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன் செய்கிறீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் செஞ்சாங்க, அந்த காலத்தில் செஞ்சாங்க, நாங்கள் இந்துவாக இருக்கும்போது செஞ்சோம், இப்பவும் செய்கிறோம். இதெல்லாம் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விட்டு தூக்கி எறிய வேண்டும். இதுதான் ட்ரெடிஷ்னல் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7 படிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிரசித்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. இதை வேதம் என்ன சொல்றது? பழைய புளித்த மா. பழைய இந்த பாரம்பரிய பழக்கங்கள் இருக்குதே, பாரம்பரியமாக பின்பற்றிக்கிட்டே வரும். எங்களுக்கு ஏன்னு தெரியாது, அது தப்பாக சரியான்னு தெரியாது, அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது. நாங்கள் அதை ஆஸ் யூஷுவல் அப்படியே ஃபாலோ பண்ணுவோன்னீங்கன்னா, யாராவது பழைய புளிச்ச மாவை இன்றைக்கி பிசைஞ்ச மாவோட மிக்ஸ் பண்ணுவீங்களா? மிக்ஸ் பண்ணால் 2 மாவுமே கெட்டு போகும். அதே மாதிரி தான் 2 கொரிந்தியர் 5:17 படிங்க. எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்றால் நியூ கிரியேஷன். ஆண்டவர் உங்களை அந்த டிங்கரிங் வேலை பார்த்து, பெயிண்டிங் வேலை பார்த்து
ஒரு பழைய காரை புதுசாக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த அந்த பழசை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு த நியூ ஒன் அங்கே நிறுத்தணும். எப்படி இருக்கும்? அப்படி மாற்ற விரும்புகிறார். ஏதோ கொஞ்சம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. டோட்டலாக அவங்க இருதயத்தை ஆண்டவரே புதிய நவமான இருதயமாய் என் இருதயத்தை மாற்றுங்க, புதிய சிந்தனையை தாங்க, புதிய யோசனையை தாங்க, புதிய மனதை தாங்கன்னு கொடுங்க. இந்த ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு தடையா இருக்குது. நீங்க செய்கிற பாவங்கள் அல்ல. இங்க யாரும் விபச்சாரம் பண்ணல, இங்க யாரும் கொலகாரம் கிடையாது, இங்க யாரும் வீடு வீடா போய் திருடல, இங்க யாரும் மற்ற காரியங்களை போல உலக அஞ்ஞானிகளை போல இங்க நடந்து கொள்ளல. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம், முந்தினவைகளை எல்லாம் நினைக்காதீங்க, பழைய விஷயத்தையே பேசாதீங்க, பழைய காரியத்தையே அவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டான்னு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லி இதிலே வாழ போறீங்க. கர்த்தர் உங்களை புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார், உங்களை மாற்ற விரும்புகிறார், வனாந்திரத்தில் வழியை உண்டாக்க விரும்புகிறார். அவாந்திர வெளியா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நீரூற்றை போல ஆசீர்வாதமான செழிப்பான நீங்கள் நினைத்து பார்க்க முடியாதவர்களுக்கு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்க விரும்புகிற தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். நீங்க அவரோடு சேர்ந்து அவருக்கு ஒத்துழைங்க. உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்க ஒத்துழைக்கணும். நான் என்னதான் ஒரு விஷயத்தை ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் அவன் கை நீட்டி வாங்காட்டி அவனுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அவன் கை நீட்டி ஏற்றுக்கணும், வாங்கணும், அப்போதான் அதுக்கு அவன் ரிசீவ் பண்ணுறதா அர்த்தம். இப்படிதான் தேவனுடைய வார்த்தையும் இப்படிதான் சிம்பிள். ரொம்ப உட்கார்ந்த இடத்துலையே இன்னைக்கு ஒரு காரியத்தை செஞ்சுங்க. இங்கே நீங்கள் ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி, இந்த ஆராதனையை விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெசிஷன் உங்கள் மனதில், ஆண்டவரே எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். எல்லாருமே யார் மேல கசப்பு இருந்தாலும், யார் மேல எரிச்சல் இருந்தாலும், யார் மேல கோபம் இருந்தாலும், யார் மேல பகை இருந்தாலும், யார் மேல விரோதம் இருந்தாலும், அது சொந்த சகோதரனா இருந்தாலும், சகோதரியா இருந்தாலும், உறவினரா இருந்தாலும், நண்பரா இருந்தாலும், சபையாரா இருந்தாலும், ஊழியக்காரனால இருந்தாலும், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஃப்ரீயா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா என்ஜாய் போட்டு இன்னைக்கு சந்தோஷமான இறங்கி போறாண்டவரே. செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றம் உங்கள் மனதிலே உண்டாக போகிறது என்பதை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கும் அது தடை, உங்க ஹெல்த்துக்கும் அது தடை. புரிஞ்சுக்கோங்க. நீங்க கசப்பை வச்சிருக்கிறதுனால, வைராக்கியத்தை வச்சிருக்கிறதுனால, பகையை வச்சிருக்கிறதுனால உங்க ஹெல்த் பாதிக்கப்படுது. உங்களுக்கு சுகர் வருது, உங்களுக்கு பிபி வருது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, உங்களுக்கு அண்ணாண்டுக்கு ஏதாவது வியாதியோ வருது, அடிக்கடி தலைவலி வருது, அடிக்கடி வேதனை வருது. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான், மன்னிப்போம், மறப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டேப்லெட் உலகத்திலே கிடையாதுங்க. ஆமென். ரெடியா? ஆர் யூ ரெடி? கர்த்தர் கொடுக்கிற 2 பிளஸிங், அது அவர் சொன்ன மாறாது. அவர் அதில் மாற்ற, அவர் சொன்னதுதான், அவர் வசனைத்தான் நிறைவேற்றியே தீருவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தில் நான் வழி காட்ட போறேன், உனக்கு ஆலோசனை சொல்ல போறேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழி உனக்கு. சங்கீதம் 34 அழகான வார்த்தை, அருமையான வார்த்தை. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை, நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு. அதுதான் வனாந்தரத்துல வனாந்தரம் மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிற, திகைச்சுக்கிட்டு இருக்கிற, திண்டாடிக்கிட்டு இருக்கிற, வெளியிலையும் சொல்ல முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, 4 பேர்கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல உன் பிரச்சனைய. இந்த கண்டிஷன்ல இருக்கிற உனக்கு வனாந்தரத்துல வழியை போல இந்த வருஷம் நானே உனக்கு சொல்லி உனக்கு வழி காட்டுவேன். அவாந்தர வெளி போல இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிற உன் வாழ்க்கையில வெறும் வார்த்தையா இருக்கிற ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில அது செழிப்பாய், ஆசீர்வாதமாய், பிராக்டிக்கலா மாறப்போகிறது. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், தூக்கி எறி. இனியோட பூர்வமானதை, ட்ரெடிஷ்னல்ஸ், பாரம்பரியமா அவன் செஞ்சான் நான் செய்கிறேன், அவன் பார்த்தான் நான் பார்த்தேன், அவன் திட்டினா நான் திட்டுறேன், அவன் பேசினா நான் பேசுவேன். நீ அவனை ஒன்று அல்ல, நீ ஸ்பெஷல், நீ உயர்ந்தவன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஆளுகையை தந்திருக்கிறாரு, நீ கர்த்தருடைய தாசன், நீ நீதிமான். இந்த அந்தஸ்தை உலகமே உனக்கு தர முடியாது. தேவன் கொடுத்த அந்தஸ்துல இருக்கிற நீ பெரியவன் தாங்க சின்னவனை மன்னிக்கணும், உயரத்துல இருக்கிறவன் தான் கீழே இருக்கணும் மன்னிக்கணும்.
அவன் உன்னை விட வயசுல பெருசா இருக்கலாம், படிப்புல பெருசா இருக்கலாம், அந்தஸ்துல பெருசா இருக்கலாம், ஆனா நீ நீதிமான் என்கிற அந்த அந்தஸ்து அவனுக்கு கிடையாது இன்னைக்கு. ஹalleluya. நீ நீதிமான்யா. உன்னை அசைச்சுக்க உலகத்துல யாருமே கிடையாது. தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது. எல்லாம் அவன் காலடிக்கு கீழே தான். அதனால தாராளமா நீ மன்னிச்சுட்டு போ. ராஜாக்கள்லாம் அப்படின்னு வாங்கலாம், அப்படின்னா மன்னிச்சுட்டு போடான்னு அர்த்தமா. ஆமென். நீ ராஜரிக ஆசாரியன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி. நீ உன்னுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கணும். போடா, இதை ஒன்ன போய் நினைச்சுக்கிட்டு என் ஆசீர்வாதம் நான் எடுத்துக்கவா? நெவர் நெவர். தூக்கி எறிஞ்சிருங்க, எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுருங்க, மறந்துருங்க. தேவனே உங்கள் பாவத்தை மன்னித்து மறக்கலையா? உன் பாவங்களை இனி நினையாது இருப்பேன்னு சொன்னாரா இல்லையா? உங்க பாவத்தை இன்னும் நினைச்சுக்கிட்டு இருந்தாரா உங்களை ஆசீர்வதிப்பாரா? இங்க யாராவது உயிரோடு இருப்போமா? நான் கேட்கிறேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதுதான் நியாயப்பிரமாணம். நம்ம செஞ்சதுக்கு ஈக்குவலா கர்த்தர் நம்மளை பழிவாங்கன்னு நினைச்சிருந்தா எதையே செத்திருப்போம். ஆனால் தேவன் கிருபையாய் இரக்கமாய் ரத்தத்தை சிந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்தாரே. நம்ம ஏன் அதை செய்ய மறக்கிறோம்? நம்ம ஏன் அதை செய்யாம இருக்கிறோம்? இன்னைக்கு நீங்களும் இயேசுவை போல மாறுங்கள். செஞ்சு பாருங்க. முந்தினதெல்லாம் தூக்கி போடுங்க, பூர்வமானதெல்லாம் தூக்கி போடுங்க. பழைய கதையே பேசிட்டு இருக்காதீங்க, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அது நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவனே மறந்துருப்பான், அவனே செத்துருப்பான், நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன் ஆசீர்வாதத்துக்கு அதான தடை. இன்னைக்கு ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில மாறுவதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையா சொல்றேன், நான் இந்த டாபிக்கை எடுக்கல. ஆனா கர்த்தர் யாரோட கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை மாறணும். வனாந்தரத்துல வழியை கர்த்தர் இன்னைக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இப்ப மறந்து இப்ப மன்னிச்சா நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. நான் சொல்றேன், உங்க சிந்தனை மாறும், எண்ணங்கள் மாறும், நினைவுகள் மாறும், மனம் புதிதாகும். வாழ்க்கையில இதுவரை கண்டிராத ஒரு சந்தோஷம், கண்டிராத ஒரு மகிழ்ச்சி, கண்டிராத ஒரு மன நிறைவு. என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு. நான் ஃப்ரீயா உணர்றேன். டோட்டலி ஐ ஃபீல் ஃப்ரீன்னு சொல்லுவீங்க. அவ்வளவு ஒரு எளிமையான மனநிலைமையாக கர்த்தர் ஒரு மனநிலையை மாற்றுவார். மன அழுத்தம் இன்றைக்கு நீங்கும்னு இயேசுவின் நாமத்தினாலே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். டிப்ரெஷன்ஸ் நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. மன்னிப்பதில் அவ்வளோ ரகசியம் இருக்குதுங்க, அவ்வளோ ரகசியம் இருக்குது. மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க. அதான் பெருந்தன்மை. ஏன்னா நீங்க ராஜாக்கள், நீங்க ஆசாரியர்களுங்க, நீங்க தான் மன்னிக்கணும். அவன் சின்னவன், அவன் அற்பன், அவன் நீசன், அவன் பாவி, அவன் பேசலாம், அவன் அப்படி நடந்துக்கலாம். உங்க ரேஞ்சே வேற, உங்க அந்தஸ்து வேற, உங்க ஸ்டேட்டஸ் வேற, நீங்க இருக்கிற லெவல் வேற. நீங்க பெருந்தன்மையா தான் நடக்கணும். ஹல்லேலூயா. இயேசு பெரியவரா, சாத்தான் பெரியவனா? இயேசுவை அடிச்சவன் பெரியவனா, இயேசு பெரியவராங்க? அடிச்சவன் பாவி, அவன் பணத்துக்கு கூலிக்கு மாரடிக்கிறவன். அவர் அடிடா சிலுவையில் அவன் அடிக்கணும், அவன் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான். இயேசு அப்படியா? அவர் தேவகுமாரன், பூமியை விட்டு வந்து இறங்கின ராஜகுமாரன். அந்தஸ்து எல்லாம் பரலோகத்தை எனக்கு தூசிட்டான்னு சொல்லிட்டு இந்த பூமிக்கு வந்து நம்மை ரட்சிப்பதற்காக அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்படி கேட்டதுனால இயேசு குறைஞ்சவர் ஆயிட்டாரா? கிடையாது. இன்னைக்கு உன்னதங்களில் அவரோடு கூட ஏன் உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? இந்த தாழ்மை தான், இந்த மன்னிப்பு தான். இன்னைக்கு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க லெவல் என்னன்னு இன்னைக்கே பாப்பீங்க. நீங்க இருக்க வேண்டிய இடம் இது கிடையவே கிடையாது. உன் ஆசீர்வாதத்துக்கு தடை வேற ஏதோ கிடையாது. இதுதான் பாருங்க. கர்த்தர் உங்களை தூக்குற லெவல, உங்களை உயர்த்துற உயர்வை வருகிற நாட்களிலே எனக்கா இவ்வளவு கிருபை ஆண்டவரே, எனக்கா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று உன் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான, வளமான, செழிப்பான வனாந்தரம் வயல்வெளி ஆவதை நீங்கள் காண்பீர்கள். அவாந்தர வெளி நீரூற்றாய் மாறுவதை உங்கள் கண்கள் காணும். ஹalleluya, hallelujah. Thank you Lord, thank you Lord. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஓ ராபா லாமா சந்தோதி விகா ராபா லாமா ரிஹாதோனி விகா பாரபா. ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம். நீ வாழ்வதும் வீழ்வதும் உன் கையில இருக்கு. சொன்ன 2 ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் உங்க கையில இருக்குது. ஒரே ஒரு டெசிஷன், தீர்மானம். ஆண்டவரே,
எல்லாரையும் மன்னிச்சிடுறேன், எல்லாத்தையும் மறந்துடுறேன், எல்லா கசப்பையும் எடுத்துடுறேன், எல்லா எரிச்சல் கோபம் ஆண்டவரை வேணாப்பா, யார் மேலே எனக்கு பகை கிடையாது, வைராக்கியம் கிடையாது, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுறேன், நடந்தவை நடந்தையாக இருக்கட்டும், முடிந்தது முடிந்தது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஒரு புதிய மனிதனாக விரும்புகிறேன், புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விரும்புகிறேன், கர்த்தர் என்னை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஹalleluya hallelujah, glory to God, glory to God, glory to God. Thank you Lord, thank you Lord, glory to God. நன்றி ஆவியானவர். சரி, இப்போ ஐயா பேசுனதுல உங்களுக்கு தெரியும் 3 நாள் பாஸ்டிங் ப்ரேயரில் வந்தவங்க கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 3 இப்போ ஃபஸ்ட்டு நாள் நான் பேசினேன், 2வது தேவ ஐயா பேசினாரு, இன்னைக்கு ஐயா பேசினாரு. எல்லாத்துலையும் ஒரே காரியம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்க ஆவியானவர். ஆவியின்படி ஃபஸ்ட்டு நம்ம ஆவியானவரை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். நேற்றுக்கு வந்தவர் என்ன சொன்னார்? அது சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம். அப்போ எப்படி பரிசுத்தமாக முடியும்? மாம்சத்தினுடைய கிரியில. உள்ளான மனுஷன் நல்லா கவனிங்க. எல்லாவற்றிலும் இன்னைக்கு ஐயா பேசுகிறவங்க நான் ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னா பழைய தெய்வம் என்ன பண்ணணும்? தள்ளி போடணும். அப்போ ஆவிக்குரியவன் தான் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்? நிதானித்து அறிய முடியும். என்ன பெற்றுக்கொள்ள 3-4 வார்த்தைகளும் ஒரே பாணியில போடும். அப்படின்னா அர்த்தம்னா இந்த உபவாச நாட்களை கர்த்தர் நம்ம அங்கீகரித்திருக்கிறார். இது ஒரு நாள் கடைசியில் முடிச்சா பாருங்க. முன்னே நினைக்காதீங்க, பூர்வமான சிந்திக்காதீங்க. இதோ அவங்களுக்காக புதிய காட்டப்பான இந்த 3 நாட்களும் ஒரு விசேஷ காரியத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஐயா பேசுறப்ப எனக்குள்ள இங்க அக்கின் பறகு உள்ள என்னால் இருக்க முடியல. உள்ள மனசுல பலன் வந்து அப்போ ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறான்னு அப்படியே பழங்க பாடிடலாமா? ஆண்டவரே, மனசும் விரும்பினதையும் மாம்சம் விரும்பினதையும் எஸ் எஸ் வாங்க. ஒரு சாட்சி இருக்கு. மனசு விரும்பினதையும் மாம்சம் விரும்பினதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எங்களுக்கு செய்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் கூறின ஒவ்வொருவரும் மேல் மத்தியிலும் ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்த தேவன் அவருடைய மகனுக்கு ஒரு கர்ப்பத்தின் கதை கொடுத்து ஆசீர்வதிப்பினார். வருகிற வருடத்தில் அந்த நன்மையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. சபையில வந்து அவங்களுக்கு சாட்சி சொல்ல போகிறாங்க. அப்ப இப்போதே கிரியை நடப்பிக்கிறது. காணப்படுகிற எல்லா வளங்கள் சோழர்கள் எல்லா நாட்டின் நலன்கள் எல்லாம் கருதறியா கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. கிருபை ஆயிரம் கிருபை பெற்றவர்கள வாழ்கை என்று சொல்ல இடத்துல ஆண்டவரே அந்த மகளை என்று வைக்கப்படுறதா காமிக்க நன்றி. ஆண்டவரே அப்படியா குடும்பமா ஆண்டவரே உங்க சமூகத்தில் வந்து நிலைநிற்க செய்யப்படுறதா காமிக்க நன்றி. ஆண்டவரே நாளில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தையை கொடுத்து அவரை பலப்படுத்தி இருக்கிறீங்க. அவர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு தேவனுடைய சட்டம் இதுதான் என்று இதுதான் வழி என்று அறிந்து அதன்படி நடக்க அவளுக்கு அறிவியும் புத்திய ஞானத்தையும் கொடுத்து நித்தம் நடத்துங்க. நேற்று கேட்ட ஆண்டவர் கேட்ட வார்த்தை முடியாக இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நாளைக்கு மாத்திரம் இல்லை, பரிசுத்தனுடைய வாழ்க்கையில அது மூச்சா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், நடத்தியா இருக்கட்டும். அப்படியா என்னுடைய பரிசுத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு மாம்சத்துக்குரியவைகளை நினைக்காதபடி ஆவியினாலே மாம்சத்துக்குரியவைகளை அழித்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓடத்தக்கதாய் கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. அப்படியா என்னுடைய முந்தினவர்களை நாங்கள் இனிமேல் நினைக்க மாட்டோம், பூர்வமான சிந்திக்க மாட்டோம். இதோ நீங்க புதிய காரியத்தை செய்ய போறீங்க, புதிய காரியத்தை செய்ய போறீங்க. அது இப்போதே தோன்ற போகிறது. இப்போ நீங்க தொடங்கிட்டீங்க, இப்போ நீங்க தொடங்கிட்டீங்க. எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறோம். விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்போம்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறது என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக இந்த பூமியில வந்து எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிற தேவன் உயிரோடு எழுந்து ஆண்டவரே அந்த தேவன் நாங்கள் ஆராதிக்கிறபடினாலே எங்களை நீர் வெட்கப்படுத்த மாட்டேன். தொடர்ந்து சகவிதமான நன்மையினால் எங்களை நிரப்பி உங்கள் நாமத்தில் மகிமைப்படுத்திக் கொள்ளப் போகிறேன். அதற்காக நன்றி. இந்த நாளிலும் வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் உங்களோட ரத்தத்தின் வலிமையான ஒப்பு கொடுக்கிறேன். வாழை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தாய்மார்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரிமார்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரை பாதுகாத்துக் கொள்கிறேன். இருதயத்தில் காணப்படுகிற எல்லாம் சஞ்சலம் வருத்தம் மாறட்டும் நாமத்தினால் கர்த்தரை அப்படியே பலத்தை கிரிகளை நடப்பீங்கப்பா. நன்றி நன்றி நன்றி.